ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பூரியும் அதுக்கப்புறம் கேப்சிகம் தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்னதாக இஞ்சி துண்டு, இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா பச்சை வடைலாம் போயிடும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சைடில் அதை ஒரு சின்னதாக ஒரு கடாயில் கேப்சிகத்தை நைஸாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். கேப்சிகத்தை வதக்கினதுக்கப்புறம் இந்த தொக்கில் லாஸ்ட்டாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேப்சிகம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலாம். யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்டியாக பண்ணி கொடுக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் இட்லி கூட நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா நானு, அதுக்கப்புறம் பராத்தா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகும். கூடவே லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கே ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அதாவது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான். தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் முன்னாடியே நான் பேஸ்ட்டில் அரைச்சிட்டேன். தேவைப்பட்டால் நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு லைட்டாக தாளிச்சிட்டு ஊற்றலாம். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் மேலே லைட்டாக பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். நான் இது வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுவேன். இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக கீயில் ஃப்ரை பண்ணேன். கீ ஹெல்த்துக்கு நல்லது தான். ஆயில் அதிகமாக சேர்க்கலை, கீ சேர்த்துருக்கேன். அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஒரு 2 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.